ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைக்கும் தேவன் இந்த அடியானுக்கு தந்த தூது, அந்த நித்திய ஜீவனுள்ள வசனத்தின் திறவுகோல் என்னவென்றால், வாசிங்க யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம், அதிலே 35வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். போதும். சர்வ வல்லமையுள்ள தேவன் இப்ப ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை தேவன் இந்த கூட்டத்திற்கு தூதாய் கொடுத்தபடினால் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ இந்த கூட்டத்தின் இந்த கடைசி நேரத்தில் தேவன் உங்களுக்கு அருளுகிற வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை குறித்து இங்கே சொல்லுகிறார். அந்த தேவனுடைய மனிதனுடைய பேர் யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நல்லா நல்லா நான் தான் சொன்னேன், நல்ல தெய்வத்தை மகிமைப்படுத்துறது நீங்க என்ன ஆகக்கூடாது, குறையக்கூடாது. நல்லா கையை தட்டி இதே ஆவியோட கடைசி வரல இருக்கணும். எந்த கடைசி? கூட்ட கடைசி கிடையாது. அவர் வருகை வர நம்ம ஓட்ட முடியும் வரையும். ஆமென். கவனிங்க கவனிங்க கவனிங்க. ஆனபடியினால் ஆண்டவர் அங்க ஒரு மனிதனை தம்முடைய சீஷர்களுக்கு அடையாளம் காட்டுகிறார். அவன் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து, அவன் வாழ்ந்த காரியத்தை குறித்து தேவன் ஒரே வார்த்தையிலே அவனை குறித்து சாட்சி இடுகிறார். என்ன சாட்சி சொல்லுகிறார்? யோவான் ஸ்நானகன் அவன் வாழ்ந்த காலத்தில் என்ன ரொம்ப தாக்கி என்ன ரொம்ப உருவாக்கின வசனமாக்கும் இது. அவன் வாழ்ந்த காலத்துல அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றார், எரிகிற விளக்காய், அடுத்தது பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்கிறார். அப்படியானா இன்னும் வேதத்துல நிறைய இருக்கு, சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. வெளிப்படுத்துற 3வது அதிகாரம் 15-16 வாசிங்கன்னா, அங்க சபையை குறித்து ஆவியானவர் ஒரு தூதை கொடுக்கிறார். அந்த சபையினுடைய பேர் லவோதிக்கேயா. இந்த லவோதிக்கேயா சபை எப்படி இருந்தது என்று சொல்லுகிறார். எப்படி இருந்ததா? குளிருமின்றி அனலமின்றி வெது வெதுப்பா இருந்தது என்கிறார். அதன் வாழ்ந்த காலத்துல, சபை இருந்த காலத்துல எப்படி இருந்தது? அனலும் கிடையாது, குளிரும் கிடையாது. அப்ப எப்படி? வெது வெதுப்பு. இந்த வெது வெதுப்பின் தன்மைகளை சொல்லுகிறேன், சற்று கொஞ்சம் கேளுங்க. நீங்க அனலா இருக்கிறீங்களா, குளிரா இருக்கிறீங்களா, வெது வெதுப்பா இருக்கிறீங்களா என்கிற இந்த 3 நிலைமைகளை நீங்க எந்த நிலவரத்தில் இருக்கிறீங்கிறத முதல்ல நீங்க அறியணும். நம்ம வாழ்ற காலத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? இதை யோவான் ஸ்நானகன் சொல்லல. அவனை அழைத்தவரும், அவனை பிரித்தெடுத்தவரும், அவனை அபிஷேகித்தவரும், அவனை அனுப்பினவரும் ஆகிய சர்வ வல்லவர் சொல்றாரு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. ஆமென். இந்த லவோதிக்கேயா சபையினுடைய தாக்கம் எப்படி இருந்ததா? கவனிங்க, வேகமாக தொடர்ச்சியை வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். முதலாவது, தேவன் குட்டு மதிப்புல நம்மளை பார்த்து பேசுகிறவர் அல்ல. அக்கா எனக்கு தெரியும்,
தங்கச்சி எனக்கு தெரியும், அந்த மகளை தெரியும், அந்த தம்பியை தெரியும், அந்த பிரதரை தெரியும், அந்த ஐயாவை தெரியும். குட்டு மதிப்பா? கிரிகளை அறிந்தவர் சொல்லுகிறதாவது. 7 சபைக்கும் ஆண்டவர் முதல் வார்த்தை தெரியுமா சொல்றார்? உன் கிரிகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ சபை மேல தேவன் தம்முடைய கண்கள் என்ன பண்றாரா? வைக்கிறார். சபைனா யாரு? நீங்களும் நானும் தான் சபை. நீங்களும் நானும் தான் அவருடைய ஆலயம். அப்போ நம்ம மேல தேவன் என்ன பண்றாரு? கண் வைக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு கிரிகளையும் தேவன் ஆராய்கிறார். நம்முடைய எண்ணங்களும் அவர் கணக்கில் வைக்கிறார். நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவர் எண்ணுகிறார். யோபு சொல்லுகிறார், நான் நடக்கிற ஒவ்வொரு அடியையும் தேவன் எண்ணி இருக்கிறார். அப்ப நாம் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் நம்மை கண்காணிக்கிறார். நம்முடைய கிரிகளை கவனிக்கிறார். இப்போ கிரிகளை அறிந்தவர் சொல்லுகிறார். அறியாம இல்ல. இன்னைக்கு உண்மையை சொல்றேன், கட்டின மனைவி குறித்து முழுசா புருஷனுக்கு தெரியாது. கட்டின புருஷனை குறித்து மனைவிக்கு முழுசா தெரியாது. ஏன்? தாம் பெற்று எடுத்து 10 மாசம் சுமந்து கற்ப வேதனையோட பெற்றெடுத்த பிள்ளைய கூட பெற்றோருக்கு, தாய்க்கு தெரியாது. ஒரே கர்ப்பத்தில் பிறந்த சகோதரனுக்கு கூட தெரியாது. ஆனா நம்முடைய கருவை கண்ட தெய்வத்துக்கு, அது உள்ளானாலும் சரி, அது வெளியானாலும் சரி, அது சிந்தையானாலும் சரி, எண்ணங்களானாலும் சரி, அந்த நினைவுகளின் காட்சியானாலும் சரி, அவர் அறிந்தவாறே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த சபையை குறித்து சொல்றார், நீ குளிரும் இல்லை, நீ அனலும் இல்லை, நீ எப்படி இருக்கிறேனா? வெது பார்க்கிறேன். குளிர் என்பதின் அர்த்தம் சத்தியமே தெரியாத, தேவனே தெரியாத அனுபவம். அனல் என்பது சத்தியத்தை அறிந்து, தேவனை அறிந்து, நித்தியத்தை அறிந்து, சத்திய வழியை அறிந்து, வேறுபாட்டின் ஜீவியத்தை அறிந்து, தனக்குள்ளான எல்லாவற்றையும் தேவனுக்கு அர்ப்பணித்து, அந்த தேவனுடைய பிரசன்னத்தில், அவர் அபிஷேகத்தில், அவர் ஆவில நடக்கிறதால் அனலின் தன்மை. இது வெதுப்பின் தன்மை என்ன தெரியுமா? சபைக்கு போவாங்க, ஆராதனை பண்ணுவாங்க, காணிக்க கொடுப்பாங்க, தசம்பாகம் கொடுப்பாங்க. ஆனா கிரிகளை செத்தவர்களா இருப்பாங்க. வாயில மட்டும்தான் சவடால் இருக்கும், ஜீவியத்துல ஒண்ணு இருக்காது. எனக்கு அக்காவை ரொம்ப பிடிக்கும், தங்கச்சியை ரொம்ப பிடிக்கும், அண்ணனை ரொம்ப பிடிக்கும், வாயில் இல்ல. கிரிகை இல்லாத விசுவாசம். இதுக்கு பேர் தான் வெதுவெதுப்பு. தன்னுடைய நிலைமை கூட அறியாமல் வாழ்றாங்க பாத்தீங்க. தன்னுடைய ஆவிக்குரிய தன்மையே தெரியாம வாழ்றாங்க பாத்தீங்களா? அவங்க தான் யார்? வெதுவெதுப்பு. நீங்க லவோதிக்கேயா சபையில காணப்படுற நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் அதை குறித்து பேசுறேன், அதை சொல்லிடணும். இந்த 3 காரியத்தை சொன்னா தானே நீங்க எந்த நிலவரத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு புலப்படும். சொல்லுங்க, முதல் நிலவரம் என்ன? குளிர். 2வது ஆனால் 3வது வெது. இந்த 3 நிலவரத்தில் நம்ம எந்த நிலவரத்தில் இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியலனால ஆபத்துங்கிறனா என்ன பிரதர்? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறது தெரியணும். அதை கொஞ்சம் ஆவியானவர் காட்டி கொடுப்பாராக. இந்த வெதுவெதுப்பின் தன்மை என்ன? வாசிங்க. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அப்போ இந்த வெதுவெதுப்பான நிலைமை என்னவா? எந்த தேவன் நம்மளை ருசிக்க விரும்பினாரோ, எந்த தேவன் நம்மளை
ஓ பிரைஸ் தி லார்ட், விரும்பினாரோ அவரே என்னதான் பண்ணுவாரா? நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். ஓ நீங்க அரிசியை போட்டு என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் புடைச்சு தண்ணியில ஊற வச்சு அப்புறமா குறிப்பிட்ட நேரம் ஆனதுக்கு அப்புறம் அதை களைஞ்சு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி அப்புறம் குக்கரில் வைப்பீங்களோ சட்டியில் வைப்பீங்களோ வேக வச்சு அப்படி சமைச்சு அந்த கஞ்சியை வடிச்சு, ஒருவேளை குக்கரில் வச்சா வடிக்காம, அப்போ கடைசியில் நீங்க சாப்பிடும் பொழுது ஒரு கல் வந்து நறுக்குன்னு உங்க பல்லுல மாட்டுது. எப்படி மாட்டுது? நறுக்குன்னு மாட்டுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி துப்புவீங்க? அப்படித்தான் நம்மளை துப்புவார். ஆண்டவர் எப்படி துப்புவாரா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு கூட நல்லா சொன்னீங்க, இப்ப சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீ தேவ சமூகத்துல கல்லு மாறி இருந்தா நீ வெது வெது பூனை எப்படித்தான் துப்புவாரு? உங்களுக்கு சொல்லத்துல நான் சொல்ல, எப்படி உங்களுக்கு காது கேட்கலையா? இங்க துப்புங்க. எத்தனை தடவை நம்ம துப்பிருக்க, நாசமா போவே தூ, நிர்மலமா போவே தூ, நீ விளங்காம போவே. அது யார? புருஷனை. நாதா அவன் விளங்காம போனா நீ விளங்காம போயிருவிய. அவன் தானே வேற சபிக்காத ஆபத்து. கவனிங்க. அப்போ கல்லு மாட்டிருச்சு, எப்படிதான் துப்புவான்? பூன்னு துப்பி போடுவான், முழுங்க மாட்டோம். அப்படித்தான் வாந்திய நம்ம என்ன பண்ணுவான்? எந்த தேவன் விரும்பி நம்மை புசித்து ருசிக்கிறாரோ அவரே நம்மளை அருவருக்கிற அளவுக்கு மாற்றி போடும் இந்த வெதுவெதுப்பின் வல்லமை. எப்படி பாஸ்டர் அது வெதுவெதுப்புங்கிறீங்க? வேகமா, நேரம் இல்லை. நிர்பாக்கியம் உள்ளவனும், நீ நல்லா கவனிச்சுக்கணும், இந்த பாயிண்ட கவனிச்சுக்கணும். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், பரிதபிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனும், குருடனும், நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். எத்தனை பாயிண்ட் சொல்றாரு? 5 பாயிண்ட் சொல்றாரு. எத்தனை பாயிண்ட்? ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, வாசிங்க. நான் ஐஸ்வர்யவான் என்றோ, ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ தரித்திரன்னாரு. இவன் என்னங்கிறான்? அடுத்தது திரவிய சம்பன்னன் என்றோ. இவன் முதல்ல ஆண்டவர் இவனை குறித்து என்ன சொன்னாரு? நிர்பாக்கியம் உள்ளவன் சொன்னார். ஆனா இவன் திவ்ய சம்பந்தன். அப்பா என்ன மாதிரி ஒருத்தன் கிடையாது. எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று. எனக்கு ஒரு குறையும் கிடையாது. ஐ எம் கரெக்ட், நான் பண்றது கரெக்ட், நான் பேசுறது கரெக்ட், நான் செய்யறது கரெக்ட், நான் செய்யறதெல்லாம் ஓகே. அடுத்தது சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வேண்டிய வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவோ நீ பார்வை அடையும்படிக்கு. இப்ப இவனுக்கு என்ன இல்ல? என்ன பார்வை இல்ல? ஆவிக்குரிய பார்வை. என்ன பார்வை? யார பார்க்கிற பார்வை? ஆண்டவரை பார்க்கிற பார்வையா? சரி, வெரி குட், கரெக்ட் தான். 2வது பார்வை. இங்க எனக்கு நேரம் இல்லை, 5 பார்வை இதில் இருக்குது. ஆனா எல்லாத்தையும் சொல்ற நேரம் இல்லை. ஆனா ஒரு பார்வை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். சொல்லுங்க, என்ன பார்வை? தன்னை பார்க்கிற பார்வை கிடையாது. என்ன பார்வை இல்லை? நான் என்ன நிலைமையில் இருக்கிறேங்கிற பார்க்கிற பார்வை. உன்னை நீயே நீ யாருன்னு உன்னால என்ன பண்ண முடியல. ஆவிக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? தன்னை தானே சோதித்து அறிகிறவன் நியாய தீர்ப்புக்கு தப்பிப்பான். நம்மளை எப்போ நம்ம பல்ஸ பார்த்துட்டே இருக்கணும். அபிஷேகம் கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா? ஜெபம் குறைஞ்சிருக்கா, கூடி இருக்கா? வேத தியானம் குறைஞ்சிருக்கா, கூடி இருக்கா? ஆண்டவருடைய வெளிப்பாடு வருதா, வரலையா? தேவ சமூகத்துல 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணினாலே அந்த ஆவிக்குள்ள ஆகிறமா? அப்படியே கண்ணை மூடி ஆவில கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணாலே தேவ பிரசன்னத்தை உணர்றமா? நம்ம தப்பு செய்யும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தை வாதிக்கிறாரா? அவர் நம்மை கண்டிக்கிறாரா? நம்மளை உணர்த்துறாரா? நாம் தவறு செய்கிற பொழுது இது தவறுன்னு சுட்டி காட்டி நம்மளை மனம் திரும்ப வைத்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாரா? மனம் பொருந்த வைக்கிறாரா? சமாதானம் பண்ண வைக்கிறாரா? இதெல்லாம் நடக்குதா?
இதெல்லாம் நடக்கலைன்னா நீ வெது வெதுப்பு. என்னடா எனக்கு அந்த பிரதர் மேல கசப்பு, அவர் மேல எனக்கு ஏதோ ஒரு கசப்பு. கசப்பின் வேர் முளைக்காதபடி என்னோட இருக்கிறவர் என்னதான் பண்ணுவாரு? உணர்த்தி வைக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? என்னை உணர்த்துவா. வேண்டாம், கசப்பு வேண்டாம். நீ ஜெபிக்கிறவன், நீ திறப்புல நிக்கிறவன், நீ உத்தரவாதம் பண்றவன், உடைக்கிறம் பிரமன்ஸே உன் கையில கொடுத்த ஆட்டுக்காக நீ போராடுறவன். தயவு செய்து அந்த கசப்பு உனக்கு முளைக்க வேண்டாம். அந்த மனுஷன் தப்பு செஞ்சானோ இல்லையோ, தப்பே செஞ்சிருக்கட்டும், நீ உன் தப்பை உணர்ந்து அவனிடத்துல போய் மன்னிப்பு கேளு. இதுதான் அனலின் தன்மை. எனக்கு பயம் வந்துருச்சு, போ எனக்கு வந்தாச்சு. பிரதர் 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 சாரி பிரதர், ஒருவேளை நீங்க பேசியிருந்தாலும் நான் பேசியிருக்க கூடாது. நீங்க பேசினாலும் என் சகோதரன் தானே, நான் மன்னிச்சு போயிருந்திருக்கணும். என்னால மன்னிக்க முடியல பிரதர், ஏதோ ஒரு கோபத்தில் பேசிட்டேன், நானும் பேசிட்டேன், ப்ளீஸ் என்ன மன்னிங்க, நீ அனலா இருக்கிற. ஆனா வெது வெது எப்படி தெரியுமா? ஆள் அப்படி வரும். இங்க என்ன பண்ண சாத்திரம், இது வெது வெது பார்க்கும். ஏன்னா நம்ம இப்ப பாசு பார்த்துருவாங்க, யாராவது பார்த்துருவாங்க, அதுக்காக சாத்திரம் என்ன? இது வெது வெதுப்புன்னு பயங்கரமான வெது வெதுப்பு. அதுக்கு நீ சத்தியத்தை அறியாம நீ குளிரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உன்னை உருவாக்கலாம். நீங்க எந்த நிலவரத்தில் இருக்கிறீங்க? எப்பவும் நான் என்ன ஒன்று காரியத்தை பார்த்துட்டே இருப்பேன். நம்ம ஒரு தப்பு செய்யறப்போ ஆண்டவர் என்ன கண்டிக்கிறாரா, என்ன ஒன்று தராரா, என் தப்பை பிரிச்சு காட்டுறாரா? நான் ஒரு தப்பு செய்யும்பொழுது என்னை உடனே அவர் வசனத்தை கொண்டு என்னை சிச்சிக்கிறாரா? அந்த வசனத்துக்கு கீழ்ப்பட 2 அடியாவது போட்டு, டேய் மகன், ஏன்னா நீ என் பிள்ளை, நீ என் ஊழிக்காரன், என்ன நடத்துறாரா? நீ அனலா இருக்கிற. ஆனா நீ என்ன தப்பு செஞ்சாலும் தப்ப நீ உணரலைன்னா நீ குளிரு இல்ல, நீ வெது வெது பார்க்கும். அடுத்தது நம்ம செஞ்ச தவறை நியாயப்படுத்துவது பயங்கரமான வெது வெதுப்பு. நான் கரெக்டாக தான் செஞ்சேன், என்னிடத்துல எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்க சொல்றான் பாருங்க வாயில. அப்படி சொன்னாலே வெது வெதுப்பின் உச்சகட்டம். எந்த நேரத்தில் வேணாலும் வாந்தி பண்ணுவார். கொமட்டல் வரும்பொழுதே வாந்தி ரெடி பண்ணிடணும், இல்லைன்னா அது என்ன பண்ணிடும்? கொமட்டல் அதிகமாகி அதிகமாகி உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடும். அது போல நம்ம தேவ சமூகத்தில் விட்டு வெளியே போற ஆளா இருக்கக்கூடாது, உள்ள இருந்து அவரை சந்தோஷிப்பிக்கிறவங்களா இருக்கணும். வேதம் சொல்லுது, யோவான் சானகன் தான் வாழ்ந்த காலத்தில் அவன் எப்படி இருந்தானா? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நல்லா கவனிங்க, நம்ம எப்படி இருக்கணும்? எரிகிற மனுஷனா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மோசே என்கிற ஒரு தேவ மனிதனை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இப்ப ஆண்டவர் அவன் இனி வாழ்ற காலத்தில் இதுவரை இருந்தது இல்லை, கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலங்கள் அவர் அந்த அக்கினியின் ஆவிக்குரிய வாழ்க்கையில வரல. ஆனா தேவன் இப்ப என்ன பண்றார்? இனி மோசே எப்படி வாழக்கூடாது? குளிரா இல்ல, வெதுவெதுப்பா இல்ல. இனி மோசே இனி வாழ்ற காலம் எப்படி வாழணும்? நெருப்பா இருக்கணும். எப்படி இருக்கணும் மோசே? இனி வாழ்ற காலம் எப்படி இருக்கணும்? இனி அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இனி ஒவ்வொரு நாள் அவனுக்கு எப்படி இருக்கணும்? அவன் பேச்சு எப்படி இருக்கணும்? அவன் பார்வை எப்படி இருக்கணும்? அவன் நடை எப்படி இருக்கணும்? அவனுடைய முகம் எப்படி இருக்கணும்? சகலமும் அவர் மேல எரிகிற அந்த அக்கினி அப்படியே மோசேக்குள்ள பிரதிபலிக்கணும்.
ஆண்டவர் இந்த இடத்துல யாருக்கோ தீர்க்க தரிசனமா சொல்றார். இதுவரை நீ எப்படியோ வாழ்ந்துட்டே, இதுவரை நீ எப்படியோ ஜீவிச்சுட்டே, இதுவரை உன் வாழ்க்கையின் காலங்கள் குளிராவோ வெதுவெதுப்பாவோ அனலாவோ மாறி 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 விகாரப்பட்டது. இப்ப தேவன் உன்னை குறித்து தீர்மானம் பண்ணுகிறார். இனி நீ அனலாத்தா வாழணும், நீ நெருப்பாத்தா வாழணும், ஒரு அக்கினியாத்தா வாழணும். தேவனுடைய அப்படித்தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். இதோ அந்த அக்கினி உன்னை அழைக்குது, அந்த நெருப்பு உன்னை அழைக்குது, அந்த அபிஷேகம் அழைக்குது, அந்த பரலோக தீ உன்னை அழைக்குது. வா வா, ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. நீ நெருப்பு, நீ வாழ்ற காலத்துல, நீ வாழ்ற இடத்துல, நீ இருக்கிற சபையில, உன் குடும்பத்துல நீ நெருப்பா வாழணும். அந்த ரகடா ஆண்டவர் உன்னை குறித்து சொல்றார். மக மக, நீ இதுவரையில் வெதுவெதுப்பா, நீ குளிரா, ஏதோ ஒரு நேரத்தில் அனலா நீ வாழ்ந்த. இனி அப்படி வாழாதே, இனி அப்படி வாழாதே. நான் உன்னை நெருப்பா மாற்ற விரும்புகிறேன், நான் உன்னை ஒரு அனலா மாற்ற விரும்புகிறேன். இனி நீ வாழ்ற வாழ்க்கை நெருப்பா இருக்கணும். இதுவரை நீ எப்படியோ வாழ்ந்துட்ட, இதுவரை நீ எப்படியோ இருந்துட்ட. கடந்து போனதை குறித்து நீ எண்ணாதே, முந்தினவைகளை நினைக்காதே, பூர்ணமானவைகளை சிந்திக்காதே. இன்னைக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்யறாரு, அது இப்பொழுதே தோன்றுகிறது. நீ நெருப்பா மாறணும். உன் பழையவைகளை ஒளிய பண்ணி உன்னை புதிதாய் மாற்றுகிறேன். ஒரு ராஜரிக அபிஷேகம் உன்னை தேடி வருது. யார் இந்த நபர்? எந்த நபர்? எந்த நபர்? எந்த மனுஷன்? எந்த மனுஷி? எந்த வாலிப? எந்த வாலிப பிள்ளை? எந்த குழந்தை? எந்த ஊழியக்காரன்? எந்த ஊழியக்காரி? இறங்குது, இறங்குது, இறங்குது. பரலோக நெருப்பு உன்னை அக்கினியாய் மாற்ற இறங்கி வருது. எலியாவின் சால்வை எலிசாவுக்காக இறங்கி வருது, இறங்கி வருது, இறங்கி வருது, இறங்கி வருது, இறங்கி வருது, இறங்கி வருது. இனி தாமதம் இல்லை. இப்ப யார் தீர்மானிக்கிறா? தேவன் தீர்மானிக்கிறார். இனி நீ எப்படி இருக்கக்கூடாது? குளிரா இருக்கக்கூடாது. நீ அடுத்தது எப்படி இருக்கக்கூடாது? அப்ப நீ எப்படி இருக்கணும்? அனலா இருந்தா எனக்கு நலமா இருக்கும். நீ எப்படி இருக்கணும்? பரலோகம் உன்னை குறித்து தீர்மானம் பண்ணிருச்சு. இனி நீ வெதுவெதுப்பா இல்ல, நீ நெருப்பா மாறணும். இனி வாழ்கிற காலம் நெருப்பா இருக்கணும். அந்த பரலோக சாயா, அந்த அக்கினி சாயா ஓ மேல வரணும். உடமனக திடமானியா வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 6வது அதிகாரம் நேரமில் 5வது வசனத்தை நீங்க ஆவியில வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, நான் அசுத்த உலகத்தில் வாசம் பண்ணுகிறேன், என் உதடு அசுத்த உதடு, எனக்குள்ள அசுத்தம் இருக்கு என்று சொன்ன ஏசாயாவே தேவன் தீர்மானிக்கிறார். இனி ஏசாயா எப்படி இருக்கக்கூடாது? வெது வெதுப்பா. அடுத்தது குளிரா இருக்கக்கூடாது. இனி ஏசாயா எப்படி இருக்கணும்? நெருப்பா இருக்கணும். பற்றி எரிகிற. இப்ப பரலோகம் என்ன பண்ணுது? ஏசாயாவை குறித்து தீர்மானம் பண்ணுது. இனி ஏன் ஏசாயா அவன் குளிரல்ல, வெதுவெதுப்பா இல்ல, அவன் நெருப்பா இருக்கணும். இந்த வார்த்தை யாருக்கு வந்து விழுகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த வார்த்தை யாருக்காக விழுகுதுன்னு தெரியல. நீ எப்படி இருக்க வேண்டும் என்று பரலோகம் தீர்மானித்ததோ, நீ எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் உன்னை குறித்து தீர்மானித்தாரோ, உன்னை அப்படியே உருவாக்குகிறேன். அந்த பரலோக, அந்த பலிபீட, அந்த நெருப்பு ஓ மேல உனக்குள்ள தேவன் பற்ற வைக்க விரும்புகிறாரு, பற்ற வைக்க விரும்புகிறாரு, பற்ற வைக்க விரும்புகிறாரு, பற்ற வைக்க விரும்புகிறாரு. இப்ப 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 அந்த ரகடா பிடிக்குது, 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 பிடிக்குது. ஃபயர் 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 எரிய தொடங்குது,
தொடங்குறேன். வீழ்ச்ச தொடங்குறேன். நான் தீர்மானமா சொல்றேன், இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இந்த இடத்துல இருக்கிற ஒரு சில பேர் மேல பிரத்யட்சமா ஆண்டவர் முத்தரிச்சு சொல்றார், இனி நீ இப்படித்தான் வாழ போறே. அவன் வாழ்ந்த காலத்தில் இதோ உன் காலத்தை தெய்வம் கணக்கிட்டு உன் காலத்தை தீர்மானிக்கிறாரு. இனி குளிரா அல்ல, இனி வெதுவெதுப்பா அல்ல, தேவன் தீர்மானிக்கிறாரு. நீ நெருப்பா வாழணும், அக்கினியா வாழணும். உன்னில் இருக்கிற வெளிச்சம் மற்றவர்களை பிரகாசிக்கணும். உடம்புலகத்திடமானியா இறங்குது இறங்குது யாரது யா விழுகுத போயா போயா அடக்காத அடக்காத அபிஷேகத்தை அடக்காத அபிஷேகத்தை அடக்காத அபிஷேகத்தை அடக்காத 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 விழுகுது விழுகுது போயா. நான் ஆவியின்படி பார்க்கிறேன், இன்னும் அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் தான் தேவன் யாரை அனலா மாற்றணும்னு தேவன் முத்தரிச்சாரோ அவர்களை தெய்வம் அந்த இறங்கின அக்கினி உன்னை நெருப்பா மாற்றா. அந்த ரகடா அந்த அக்கினிக்குள்ள வந்துரே. ஓ உள்ள இறங்குது உள்ள இறங்குது உள்ள இறங்குது. இதுவரை நீ அனலாகாதபடி உன்னை வெது வெதுப்புல குளிர நடத்தின சில வல்லமைகள் வெளியேறுது, சில ஆவிகள் வெளியேறுது. இனி அது உனக்குள்ள இருக்க முடியாது, உனக்குள்ள நீ இருக்க முடியாது. வீசுது அக்கினி காற்று, வீசுது பரலோக காற்று, வீசுது பரலோக பலிபீடா எரியுது. உன்னை மாற்ற அந்த பார்வையில் இருந்து நீ தப்ப முடியாது. அந்த பார்வையில் இருந்து நீ ஆண்டவர் சொல்றார், இதுவரை நீ எப்படியோ வாழ்ந்த பிள்ளை, இதுவரை நீ எப்படியோ வாழ்ந்த, இதுவரை உன் வாழ்க்கை எப்படியோ இருந்தது. ஆனா நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை நீ வாழ மாட்ட. நான் நிர்ணயித்தபடி நீ வாழும்படி, நீ அனலாய் வாழும்படி நான் என் அக்கினியை உனக்குள்ள அனுப்புறேன். அக்கினியை போட வந்தேன், அக்கினியை போட வந்தேன், அக்கினியை போட வந்தேன். இப்பொழுதே பற்றி எரிய பற்றி எரிய பற்றி எரிய விரும்புகிறேன். வருது வருது அந்த அக்கினி வருது, அந்த அக்கினி வருது. சில பிள்ளைகளை பிடிக்குது. அடக்காத 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 பரலோக நெருப்பு உன்னை மாற்றுது, உன்னை மாற்றுது, உன்னை மாற்றுது, உன்னை மாற்றுது. அந்த அக்கினி அந்த அக்கினி அந்த அக்கினி அந்த அக்கினி அந்த அக்கினி அந்த அக்கினி ஃபயர் 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 சுட்டெரிப்பின் ஆவியா இறங்குறாரே இறங்குறாரே இறங்குறாரே. ஒவ்வொருவர் மேல ஒவ்வொருவருக்குள்ள பரலோகம் உன்னை தீர்மானித்தபடி இதை உன்னை நெருப்பாய் மாற்றுகிற நேரம், உன்னை அனலாய் மாற்றுகிற நேரம், உன்னை அக்கினியாய் மாற்றுகிற நேரம், நீ எரிகிற நேரம், நீ எரிகிற நேரம், நீ மாறுகிற நேரம். உன் வாழ்க்கை மாறுது, உன் ஜீவியம் மாறுது, உன் நிலைமை மாறுது, உன் குடும்பம் மாறுது, சகலமா மாறுது. மாற்றுகிற அக்கினி இப்பா 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 இறங்குதா.